மத்தாയി எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையை நாம் இப்படி காண்கிறோம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் இயேசு பெதானியாயிலே சீமோன் என்ற குஷ்டரோகியானவருடைய வீட்டிலே அவர் இருந்தார். இருக்கிற நேரத்திலே ஒரு ஸ்திரீயானவள் ஒரு வெங்கல் பரணி நிறைய பரிமள தைலத்தை கொண்டு வந்து இவருடைய தலையிலே ஊற்றுகிறார். அதை ஊற்றும் பொழுது அது ரொம்ப மனமுள்ள ஒரு பொருள். அது அந்த ரூமில் ஃபுல்லாக மனம் வீச தொடங்கினது. இதை கண்டுகொண்டு இது விலையேற பெற்றது என்று காணப்படுகிறது. அப்போது இதை கண்டு சீடர்களும் அங்கே கூடியிருந்த மற்றுள்ளவர்களும் எல்லாரும் இந்த ஸ்திரீயை பார்த்து பரிகசிக்கிறார்கள். இவள் வீண் செலவு செய்தால் இதை விற்று தரித்திரத்திற்கு கொடுத்தா கூட அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இதை சும்மா கொண்டு வந்து இயேசுக்கு தலையில் ஊற்றி போட்டு அதெல்லாம் கீழே பாஞ்சு தானே போச்சு அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்களை என்ன செய்கிறார்கள், முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதை அறிந்து அவர் சொல்கிறார், இவள் செய்தது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இவள் செய்ததையும் சொல்லப்படும் என்று. இன்றைக்கு அநேகர் செய்கிற சின்ன சின்ன தேவனுடைய வேலைகளை பொறாமையினால் அவதூறாக பேசுகிறவர்கள் உண்டு. அதனால் கர்த்தருடைய வேலை செய்யாமல் மாறி நிற்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு காலையில் ஒரு தாயார் என்னுடைய வீட்டில் வந்தாங்க. அவர்கள் டிராக்டர் கொடுக்கறதற்காக ஆஸ்பத்திரியில் போகிறார்கள். ஆனால் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனால் அவர்கள் பேகை கையில் எடுத்திருந்தாங்க. டிராக்டர், பைபிள், குடிக்க தண்ணி, பைசா இதெல்லாம் அதில் போட்டு சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க இப்படி எல்லாருமா இப்படி பழிக்கிறாங்க அப்படின்னு என்னட்ட சொன்னாங்க. அப்போது நான் இந்த வசனத்தை அவர்கள்ட்ட சொன்னேன். இந்த ஸ்திரீ செய்த அந்த காரியத்தில் எல்லாரும் அவர்களை பழித்த போதும் இயேசு என்ன சொன்னார், இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் இந்த விளையும் நினைப்பார்கள் அப்படி என்று சொல்லி. அதே மாதிரி நீங்கள் செய்கிற இந்த காரியம் கர்த்தருடைய சந்நிதியிலே அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. யார்தான் உங்களை வேண்டாதமாக உங்களை ஆசபித்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து மாறக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு முடிகிற வரை இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் அப்படி என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுற்றி இருக்கிறவர்கள் 4 வார்த்தைகள் பேசத்தான் செய்வார்கள். நம்மை ஏளனமாக பார்க்கத்தான் செய்வார்கள். பரிகாசமான கொஸ்டின்கள் நம்மோடு கேட்பார்கள். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் முன்ன வைத்த கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன ஊழியங்களை நாம் விட்டுவிடாமல் தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் அவருடைய வருகையிலே நம்மை நினைவு கூறுவார். அவர் அநேகரோடு நம்மை பொறுத்து சாட்சி பகருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய வேலையிலே சலித்து போகாமல் இளைத்து போகாமல் முன்னேற கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.